டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் மென்டல் அஜைலிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடையதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது டிவிசிவ் ஆஃப் அட்டென்ஷன். டிவிசிவ் அப்படின்னு சொன்னால் என்ன? ஒரே நேரத்தில் வேறு வேறு வேலைகளை செய்கிறோம், அதில் கவனமாக செய்கிறோம். பிழை வந்தாலும் தொடர்ந்து அதை செய்துக்கிட்டு இருக்கிறோம். பிழை வருவதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம், பிழை இல்லாமல் செய்வதற்கும் முயற்சி செய்கிறோம். பிழைன்னு சொன்னால் இங்கே என்ன, பிழையினால் மதிப்பெண்கள் கிடையாது, அதெல்லாம் அப்படி இல்லை. இட் இஸ் நாட் ஃபார் என்ன ரேட்டிங் ஆர் கிவிங் ஜட்ஜ்மெண்ட் ஆர் என்ன மதிப்பெண்கள் கொடுப்பதற்காக இந்த பயிற்சிகள் இல்லை. மாறாக நம்மளோட மூளை எப்படியெல்லாம் ஒரே சமயத்தில் 3-4 வேலைகளை செய்யறது அப்படின்னு. இது ரொம்ப ட்ரைவியல் திங்ஸ். ஏன்னு சொன்னால் நம்ம வீட்டில் நம்ம அம்மா என்ன செய்வாங்க, ஒரே நேரத்தில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுக்கு, அதுக்கப்புறம் இது நடுவில் நம்ம ஏதான ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில், அப்புறம் நம்ம எல்லாரும் குளிக்கிறதுக்கு போனோம்னா அந்த வெந்நீரோட சுவிட்சு போட்டிருக்கா இல்லையா, அது நேரம் ஆகிட்டுதுன்னா அதை போய் ஆஃப் பண்ணுறது, அதுக்கப்புறம் மோட்டார் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இது போல் ஒரே நேரத்தில் 4-5 வேலை அவங்க கூட செய்வாங்களா இருக்கும். ஆனால் அதை பற்றி அவங்க ஒன்றும் பெரிய அளவில் சொல்கிறதில்ல. ஆமாம், மார்னிங் ஹவர்ஸில் இப்படி தான் பிஸியாக இருக்கும், அடுத்தடுத்து வேலையை செய்யணும். இது அத்தனையும் மனதில் கவனம் கொள்ள வேண்டாமே தவிர மற்றபடி ஆல் ஆர் கம்ஸ் அண்டர் ஃபிசிக்கல் ஒர்க் கேட்டகரி. பட் திஸ் ஹேஸ் டு பி என்ன ஃபோக்கஸ்டு அண்ட் யூ கண்டினியூ டு டூ தட் விதவுட் எனி என்ன பண்ண முடியாது. மோட்டரை போட்டு ஆஃப் பண்ணுறதுக்கே மறந்து போகிறது, அப்புறம் அது கிச்சனில் ஏதோ சமைச்சிருப்பாங்க, அது சரியான தீ வைக்காமல் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு நம்ம ஒரு வேலைக்கு 3 வேலையை ஆக்கும். அதெல்லாம் இல்லாமல் அவங்க எப்படி ஒரு பதட்டம் இல்லாமல் நிதானமாக ஒரு வேலையை செய்கிறாங்களோ அதுபோல் அது பழக்கப்படுத்திக்கிட்டால் வரும். இப்போ இதில் அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் நம்ம என்ன புரிஞ்சு போகிறோம்னு சொன்னால், தீஸ் திங்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ், தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கேன் பி மானிட்டர்டு. ஃபஸ்ட்டு முதல் விஷயம். அடுத்தது அர்த்தம் இன்னொரு கமா செமிகோலன் போட்டு தீஸ் டைப் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கேன் பி மாஸ்டர்டு பை கிவிங் ப்ராக்டிஸ். தொடர்ந்து இதுபோல் முதல் நாளே இதுபோல் போகும்போது இதுபோல் 5-6 வேலையை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. ஒரு வாட்டி மோட்டர் போட்டு ஆஃப் பண்ணுவாங்க, தனித்தனியாக செய்வாங்களா இருக்கும். ஆனால் ஓவர் த பீரியட் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போவாங்க, நடுவில் ஒன்று கிச்சனில் சரி பண்ணுறதுக்குள்ளேயே போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வெந்நீர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படின்னு 3-4 வேலையை வேகமாக அடுத்தடுத்து செய்வாங்க. அப்படின்னு சொன்னால் தீஸ் திங்ஸ் கம்ஸ் அண்டர் ப்ராக்டிஸ் அப்படின்றது சிறப்பாக புரிஞ்சிடும். ஏன் அவங்களுக்கு இது செய்யணும்னா அவங்களோட அந்த கமிட்மெண்ட் டு கம்ப்ளீட் த ஒர்க் கமிட்மெண்ட் டு டூ த ஒர்க் அண்ட் கம்ப்ளீட் த ஒர்க் இன் டைம். அசைன்மெண்ட்டை கண்டிப்பாக முடிக்கணும். ஏன்னா அவங்களோட பேர பசங்களுக்கு இதெல்லாம் சாப்பாடு கட்டி லஞ்சுக்கு அனுப்பணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. தெர் இஸ் அ ப்ளஷர் இன் ப்ரிப்பேரிங் ஃபுட் ஃபார் அவர் என்ன நம்ம வீட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு. அதனால் நிச்சயமாக அவங்க செய்வாங்க. ஸோ இந்த ப்ளஷரும் கமிட்மெண்ட்டும் இருக்குதுன்னு சொன்னால், கமிட்மெண்ட் இருக்குது அதனால் ப்ளஷர் வருது, ப்ளஷர்னால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. இது 3 இன்டர் ரிலேட்டட். என்ன பண்ணோம், ஒரு ஆரோ மார்க் போட்டால் இட் இஸ் அ சைக்கிள் போல் போய்கிட்டு வரும். அதுபோல தான் இன்னும் பிற விஷயங்களுக்கு கூட சோஷியல் மீடியாவில் இருக்கிறதா இருந்தாலும், சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு இருக்கிறதா இருந்தாலும், இவை அனைத்தும் தொடர்புடைய செய்திகள், தொடர்புடைய செயல்கள். ஒன்றை செய்வதனால் மற்றொன்று இயல்பாகவே தானாக வருகிறது. இயல்பாக வருவதனால் அதில் ஒரு என்ன இருக்கும், ஒரு திருப்தி நிலவுகிறது. அந்த திருப்தி என்ன பண்ணும், இறுதியில் நம்பிக்கையை வளர்க்குறது. நம்பிக்கை இறுதியில் கடைசியில் என்ன கிடையாது, ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது. சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்போது மனம் ஒரு குதூகலம் அடைகிறது. இவை அனைத்துமே இதற்கு தொடர்புடையது தான். ஆனால் இதில் என்ன இருக்குது, மென்டல் அஜைலிட்டிக்கு இதில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால், அடுத்தடுத்து செய்யணும், பிழை இல்லாமல் செய்யணும். ஒரு வேலை செய்துக்கிட்டே இருக்கும்போது அதில் தவறு ஏற்படுதுன்னா அந்த சாமான் செய்கிற வேலை என்ன பண்ணணும், தடைபட்டுடும். அதனால் அப்படி தடைபடாமல் இருக்கணும்னு சொல்லி மேலே இந்த வேலைகளை நம்ம செய்யும் பொழுது இதில் என்ன இருக்குது, ஐம்புலன்களும் இதில் என்ன பண்ணியிருக்கு, பங்கு பற்றிருக்கிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி. காதால் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுதே அதனுடைய சிறப்பு தன்மைகளை புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அதே நேரத்தில் அம்மாலாம் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த நேரத்திலேயே ஸ்லோகமெல்லாம் சொல்லுவாங்க, சாமி கும்பிட்றதுக்கும் தன்னை தயார் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கம்ஸ் அண்டர் பை ரெகுலர் ப்ராக்டிஸ், கம்ஸ் அண்டர் எக்ஸ்போஷர் டு ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல்சோ பை ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் இப்படி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த நியூரல் சிப்பில் இருக்கிற இடம் இருக்குது பாருங்கள், தட் கெட்ஸ் என்லார்ஜ். முன்னாடி ஒரே ஒரு ஸ்லைஸ் போல் ஒரு பேப்பர் அளவுக்கு தான் இருந்ததுன்னு சொன்னால் ஓவர் த பீரியட் தட் கம்ஸ் அண்டர் ஒரு புக் பைண்டிங் பண்ணுற புக்கோட அட்டை எப்படி இருக்கும், அவுட்டர் கவர் அதுபோல் கனமானதாக ஆகும். முதல்ல டு பிகின் வித் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இல்லைன்னு பொழுது அந்த நியூரலோட லூப் எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன பேப்பர் மாதிரி தான் இருக்கும். பேப்பருக்கு என்ன திக்னஸ் இருக்கும்,
அது எத்தனை மில்லின்னு நம்ம பார்த்தா தெரியும். இத்தனை 0.001 அப்படிலாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் ஓவர் த பீரியட் இது போல் நம்ம பழக்கப்படுத்திக்கும் பொழுது அந்த நியூரல் லூப் எந்த கணக்குக்கு வந்திருக்கும்னு சொன்னால், ஒரு பைண்ட் பண்ண புக் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா அவுட்டர் கவரில் வந்து ஃப்ரண்ட்டு பேக் இருக்கும்ல, அது எவ்வளோ தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு அவுட்டர் கவர் லெவலுக்கு அது அந்த தடிமனாக ஆகும். என்ன காரணம் அதுக்கு? நம்ம உள்ளுக்குள்ள பழக்கப்படுற விஷயங்கள் ஸ்டோர் ஆகும்பொழுது தட் கெட்ஸ் என்லார்ஜ்ட். அந்த என்லார்ஜ்மெண்ட்டில் எப்பவும் செய்திகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூட்டிலைஸ் இட், சிம்பிளாக நம்ம அது ஒரு தடவை ஓப்பன் பண்ணினாலே அதில் இருக்கிறதெல்லாம் அந்த நாட்டில் இருக்கிறத அப்படியே நெகிழ்த்து விடும். வரிசையாக நம்ம என்னெல்லாம் செய்தோம் காலையிலேருந்து ஒன்று விடாமல் நம்மளால் சொல்லி பார்க்க முடியும். அதனால் ப்ராக்டிஸ் ஹெல்ப்ஸ் யூ டு ரிட்டைன் மோர் திங்ஸ். ப்ராக்டிஸ் ஹெல்ப்ஸ் யூ டு பர்ஃபார்ம் வெரி வெல். ப்ராக்டிஸ் ஹெல்ப்ஸ் யூ டு என்ஹான்ஸ் யுவர் நியூரல் ரீப்ரொடியூசிங் எபிலிட்டி அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.